ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தனாவும் கதிரும் பைக்கில் கோவில் போயிட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து வழியில் நம்ம கார்த்தியோட ஆட்கள் கதிர்கிட்ட வம்பிழுத்துட்ருக்காங்க. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, இங்கேருந்து கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னடா பண்ணுவ அப்படின்னு போதும், இங்கே பாரு கதிர் விடு போகலாம் அப்படின்னு நம்ம தனா சொன்னது. பாருங்கடா விடு போகலாமா அப்படின்னா நம்ம ஒரு சொன்னா பரவாயில்லன்னு சொல்கிறா போல, வாங்கடா இவன் மேலே ஒரசலாம் அப்படின்னு அந்த அடியாட்கள் ஒரசலான்னு வராங்க. உடனே கதிர் கோவப்பட்டு அவங்க எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கதிரால் அவங்கள சமாளிக்கவே முடியலை. எல்லாருமே சேர்ந்து கதிரை போட்டு அடிச்சிடுறாங்க. அங்கே இருந்த கொஞ்சம் மக்கள் ஓடி அவங்க கிட்ட இருந்து கதிரை ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா கதிர் உணர்ச்சி இல்லாமல் கிடக்குறாங்க. உடனே தனா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கதிரை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா கதிருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிச்சதும், இங்கே பாரு என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு போது, சரி விடுதனா, அதான் எனக்கு ஒன்றும் ஆகலை, கையில் மட்டும்தான் லேசாக அடிபட்டிருக்கு. என்னது லேசாக அடிபட்டிருக்கா, இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு, நீ என்னன்னா லேசான்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு தானா ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி வா நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம், இப்படியே எப்படி வருவ இரு, நான் மாமாவை ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் அப்படின்னுட்டு மணிக்கு ஃபோன் போட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க தானா. அங்கே பார்த்தோன்னா மணி என்ன ஆச்சுமா தானா, என்ன நடந்துச்சு அப்படின்னு போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, வார வழியில் பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னதும், என்னடா கதிர் பார்த்து வரக்கூடாதா அப்படின்னதும், எதுக்கு மறைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல தானா பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு மணியும் நம்ம தனாவும் சேர்ந்து கதிரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கே பார்த்தோம்னா கதிரை அந்த நிலைமையில் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி சிவா கேட்கும்போது, உடனே தனா உண்மையை சொல்லலான்னு எடுக்கிறாங்க. அப்போ கதிர் இரு தனா, அது ஒன்றும் இல்லை, வழியில் வரும்போது பைக்கில் விழுந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டா ஒரு நாளும் சும்மானும் உன் கையை காலை வச்சுட்டு இருக்கவே மாட்டியா, எப்போவாச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டு தான் இருப்பியா அப்படின்னு பத்மா அந்த இடத்துல திட்டினதும், இங்கே பாரு என்ன பேசிட்டு இருக்க, அவனே விழுந்து அடிபட்டு நொந்து போய் வந்திருக்கான், நீ அவனுக்கு ஆதரவு சொல்லலான்னு பரவாயில்ல, இப்படி காயப்படுத்துற மாதிரி பேசாத, இங்க பாருப்பா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு மணி சொன்னது. வாடா இப்படிலாம் அடிபட்டிருக்கு பாரு, இரு நான் உனக்கு சுடுதண்ணி உத்தனம் கொடுக்குறேன் அப்படின்னு ஜானகி சொன்னதும், இங்க பாருங்க பெரியம்மா, அதுக்கு தான் அவன் பொண்டாட்டி தனா இருக்கா, நீங்க இதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ண போறீங்க அப்படின்னதும், உடனே தனா என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம கதிருக்காக சாப்பாடெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எடுத்துட்டு நேரா கதிர் ரூமுக்கு வராங்க. இதை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு பத்மா வராங்க. ஓஹோ இந்த அளவுக்கு போயிட்டா, இருடா என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னுட்டு நேரா நம்ம ரகுராம் கிட்ட அண்ணே இங்க பாருன்னு, இந்த கதிர் பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு, நம்ம தனா மனசை கொஞ்சம் கொஞ்சமா அவன் மாத்திட்டு இருக்கான், அவன் பக்கம் தனாவை கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்றான்னு பாரு அப்படின்னு போது, என்ன பத்மா சொல்ற அண்ணே, நீ பாருன்னு நான் சொன்ன நம்ப மாட்டா அப்படின்னதும், உடனே ரகுராம் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம தனா கதிருக்காக சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது பார்த்து ரகுரா செம அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்கு.